அறிவிச்சிருக்காரு. இந்த கட்சியோட மூத்த தலைவர் நீங்க, கௌரவ தலைவர் நீங்க, எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை ஏத்துக்கல. பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த விஷயத்தை நிறைய பேர் ஏத்துக்கல. மூத்த தலைவர் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு சம்பந்தமாக தான் இப்ப பேசுவதற்காக வந்திருக்கிறார். நேற்றே வந்து பேசியிருக்கணும். நேற்றுக்கு ஐயா அறிவிச்சிருக்காரு, கொஞ்சம் வேகமா இருப்பாரு, ஓய்வு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பேசணும்னு வந்திருக்கு. இப்ப அது சம்பந்தமா ஐயாட்ட போய் பேச போறேன். நீங்க கேட்கிற மாதிரி 45 வருஷமா ஐயா கூட இருக்கேன். சங்கத்துல ஆரம்பிச்ச காலத்துல இருந்து சங்கம் தொடங்குவதற்கு முன்பும் அதற்கு முன்பு இருந்து அப்ப சமூக நற்பணி மன்றம், அதிலிருந்து அப்புறம் வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறேன். என்னுடைய விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் நினைச்சது, இன்னைக்கே நினைக்கிறது, நாளைக்கே நினைக்கிறது, ஐயாவும் சென்னை எங்க அன்புமணி இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். இப்ப தேர்தல் நெருங்கி வருகிற காலத்தில் ஒற்றுமையா செயல்பட்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அது சம்பந்தமா தான் பேச போறேன். பேசுறேன். இருவரும் ஒற்றுமையா ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், ஆசை. அதை தான் பேச போறேன். நான் பேசுறேன், பேசிட்டு சொல்றேன். நான் நிறைய பேசிட்டு சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.